அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. உடல் உறுப்பு விற்பனை தொடர்பாக கொடூரம் நிகழ்ந்திருப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களைப் போல விற்பனை செய்வது கொடூரமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களை விற்பது போல கொடூரமானது என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வேதனை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். மனித உடல் உறுப்புகள் விற்பனை தொடர்பாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. பரமக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் சக்தீஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்துள்ள சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மோசடி மிகவும் தீவிரமான பிரச்சனையாக உள்ளது எனவும், அதே போன்று பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலைகளில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர்களை தரகர்கள், மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகளின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பால் சுரண்டப்பட்டு சிறுநீரக தானகம் செய்பவர்களாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும், பாதிக்கப்பட்டவர்களின் நிதி போராட்டத்தை அறிந்த இடைத்தரகர்கள் சிறுநீரகத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை சலுகைகளை வழங்கி அவர்களை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த கிட்னி விற்பனையில் சில மருத்துவமனைகளுக்கும் தொடர்பு உள்ளது. இது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 முற்றிலும் மீறுகிறது எனவும், மேலும் மனித உறுப்புகளில் வணிக ரீதியான பரிவர்த்தனைக்கு தண்டனையும் வழங்குகிறது. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியினர் தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் விசாரணை நேர்மையாக இருக்காது. எனவே திருப்பூணம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது போல் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும், சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் நீதிபதிகள் கொண்ட அமர்வானது சட்டவிரோதமாக மனித உடல் உறுப்புகளில் சில மருத்துவமனைகளில் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளதே என கேள்வி எழுப்பினர். அதற்கு நீதிபதிகள், நோயாளிகள் உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து தனது சொந்த தேவைகளுக்காக விற்பனை செய்வது கொடூரமானது எனவும், ஏழை எளிய மக்கள் உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை. மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களைப் போல விற்பனை செய்வது ஏற்கத்தக்கது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனை அடுத்து மனுதாரர் தரப்பில் சிறுநீரகம் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு கூட செய்யப்படவில்லை எனவும், 6 நபர்கள் தானமாக வழங்கியதாக குறிப்பிட்ட நிலையில் 5 நபர்கள் அந்த ஊரிலேயே இல்லை, அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டது. அவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர்கள், இந்த விவகாரம் தினந்தோறும் பொது தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருந்தும் இதுவரை ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை? தகவல் தெரிந்தவுடன் மூத்த IAS அதிகாரி தலைமையில் மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு ஏன் செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள ஒரு நபரின் கிட்னி எப்பொழுது திருடப்பட்டது என்பது கூட தெரியாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய வேதனை என நீதிபதிகள் தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். இந்த வழக்கில் தமிழக சுகாதாரத்துறையின் தலைமைச் செயலர், ஊரக சுகாதார பணிகள் இயக்குனர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கில் சேர்க்கிறது எனவும், கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும், இதுபோல மனித உடல்கள் உறுப்புகள் விற்பனை செய்வதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவான நிலை அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.